இல்ல, இந்த அறிவிப்பை நான் பார்க்கல. இது எனக்கு நீங்க சொல்றதுதான், நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன். இதை நான் பார்க்கவே இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கு நாம ஒரு ரிட்டார்ட் கொடுத்திருந்தோம். அதாவது F-35 நாங்க உங்ககிட்ட வாங்க போறது இல்லை அப்படின்னுட்டு. ஏன்னா ராணுவ தளவாடங்களாகட்டும், போர் விமானங்களாகட்டும் நம்மளுடைய பழைய பாலிசி தான். அதாவது டிசைன் அண்ட் மேனுபேக்சருங்கிற பாலிசி தானே தவிர அப்படியே வெட்டு லீஸுக்கு மொத்தமா அங்கிருந்து வாங்குற மாதிரி இல்லை. ரஃபேல் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்ட போதும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ரஃபேலுடைய பல பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவிலே மேனுபேக்சர் பண்ற மாதிரி ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் ஒப்பந்தம் தான் போட்டிருந்தாங்க. சோ இந்த ஒப்பந்தம் தான் எனக்கு தெரியுமே தவிர இதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து ரியலி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ருஷ்யா உக்ரைன் போர் வந்த பிறகு, அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் போர், ஹமாஸ் ப்ராப்ளம் வந்த பிறகு சடன்லி அது கச்சா எண்ணெயினுடைய விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதும் இப்போ திருப்பி ஸ்டெபிலைஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய இது ஜாஸ்தி ஆகல. பட் அட் த சேம் டைம் ட்ரம்ப் வந்த போதே பிப்ரவரி மாசமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ராணுவ தளவாடங்கள், கச்சா எண்ணெய், எரிவாயு இதெல்லாம் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதை அதிகப்படுத்தி ஹார்லே டேவிட்சனுக்கு வந்து மோட்டார் சைக்கிளுக்கு 25% வரி விதிப்பை குறைச்ச பிறகுதான் ட்ரம்ப் வந்து ஓரளவுக்கு சமாதானமா இருந்தாரு. ஆனா நீங்க ரொம்ப கரெக்டா அந்த தலைப்பை வச்சிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள், தினமலருக்கு வாழ்த்துக்கள். ஆடுபுலி ஆட்டம் தான் இது. அதாவது 4 அடி நாங்க முன்னால போவோம், அப்புறமா நீங்க 4 அடி முன்ன வந்தீங்க, நாங்க 4 அடி பின்னால போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் மாதிரிதான் எனக்கு படுறது. ஆதித்யன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ரைசிங் பவர் அப்படிங்கிறத அவங்களால ஒத்துக்க முடியல. ரெண்டாவது, அவருக்கு பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எகென்ஸ்டா வச்சு விளையாடணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் மந்த் ஜெய்சங்கர் இதுக்கு போய் சீனாக்கு போய் குசலம் விசாரிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இதனால எல்லாரும் அதாவது எப்படின்னா, அமெரிக்கா வந்து நமக்கு எதிரிய நாடான பகை நாடான பாகிஸ்தானை நீங்க தூக்கி கொண்டாடினீங்கன்னு சொன்னா, உங்களுடைய எதிரி நாடான சீனாவை நாங்க கொண்டாட ஆரம்பிக்கும். அப்கோர்ஸ் சீனா கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட பார்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆல்சோ. ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் இது இருக்கு, இம்போர்ட் இருக்கு. $100 ட்ரில்லியன் இம்போர்ட் இருக்கு, $1 பில்லியன் இம்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கிறச்ச சீனாவை ஒட்டு மொத்தமா நம்ம ஒதுக்கி விட முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்குதான் அவங்களை செக்மேட் பண்றதுக்காக இவங்க இதை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாகிஸ்தான் வந்து இதர ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்ணினாங்க. வேற நம்ம என்ன பண்ணோம், போர் நிறுத்தத்தை பற்றி யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லைங்கிறத நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டையும் நாங்கள் அணுகவில்லை, எந்த நாடும் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக உறுதிப்பாடான ஒரு நிலையத்தான் நம்ம வந்து மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான இரிட்டேஷன் தான். கூடவே அமெரிக்கால அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, டெட் எக்கானமி, ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் இந்தியா டஸ் வித் ருஷ்யா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு சார் திடீர்னு ருஷ்யா மேல எரிச்சாரு? உங்களுக்கு எதுக்கு திடீர்னு ஜெலன்ஸ்கி மேலேயும் உக்ரைன் மேலேயும் பாசம் பொங்கி வழியுது? ஏன்னா இவர் தானே ஒரு 3 மாசம் முன்னால ஜெலன்ஸ்கி மீட்டிங்ல கேமராவுக்கு முன்னாலேயே 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க, சண்டை போட்டுட்டு போனாங்க. $350 பில்லியன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைன்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட், $500 பில்லியன் மினரல்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு சைன் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை ஆனதுக்கு அப்புறமா அதை அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணாம போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது சைன் ஆகல, உடன்படிக்கை கையொப்பமிடப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து ஜனவரி மாசம் என்ன சொன்னாரு, நான் பதவி ஏற்ற ஒரே வாரத்தில் இந்த உக்ரைன் ருஷ்யா போர் முடிந்து விடும் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ருஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் அட் த சேம் டைம் இப்போ திடீர்னு உக்ரைனுக்கு சார்பாகவும் ருஷ்யாவுக்கு எதிராகவும் பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பிரிக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆன்டி அமெரிக்கா நாடுகள் தான், அதே மாதிரி அமெரிக்கன் டாலர் மதிப்பு குறைக்கிறதுக்கு இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்.
பட் அட் த சேம் டைம் அவருக்கு வந்து உள்நாட்டு ஒரே நிமிஷம், உள்நாட்டுல என்னென்ன கம்பல்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. அவருடைய ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் பவரா ஒரு பேர், பவர் ஏதோ ஒரு, அவரை என்ன சொல்றாரு இவரு, he is mad, he is too political, he is too haughty, he is too angry, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரிப்போ ரேட்லாம் வந்து ஸ்டடியா வச்சுக்கோம் இல்லையா, ரிப்போ ரேட்டை கம்மி பண்ற சமயத்துல கம்மி பண்ணுவோம், அதிகம் பண்ணுவோம், பணவீக்கம் அதிகமாயிடுச்சுன்னா ரிப்போ ரேட் அதிகமாயிடும், பொருளாதாரத்தை தளர்த்த வேண்டும் அப்படின்னா ரிப்போ ரேட்டை கம்மி பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து சொல்றாரு நீ ஒரு 0.5% கம்மி பண்ணு அப்படின்ட்டு கடந்த 5 மாசமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க 5வது முறையாக அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ரேட்டை கம்மி பண்ணவே ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அவரை வந்து திட்டாரு, பப்ளிக்காவே ஒரு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க பாருங்க. அப்போ நம்ம டெட் இக்கானமி அப்படின்னு சொன்னாரு இந்தியாவை பத்தி. இந்தியா எப்படி சார் டெட் இக்கானமி ஆகும்? அமெரிக்கன் இக்கானமி டெட் இக்கானமியா இல்ல இந்தியன் இக்கானமி டெட் இக்கானமியா சொல்லுங்க. அதாவது இறந்த பொருளாதாரம், அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இறந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஜிடிபி